இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குத்து குத்து குத்து. ஏய் பிரியா, பிரியா பிரியா என்னாச்சு? பிரியா பிரியா என்னாச்சு? பிரியா என்னமாச்சு? என்னாச்சு? பிரியா என்ன மன்னிச்சிரு துர்கா. நான் மறுபடியும் உனக்கு சிரமத்தை கொடுத்துட்டே இருக்கேன். இனி எப்படியும் அந்த சூனியக்காரி என்ன கொன்னுடுவா. அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேன். என்ன என்ன உண்மை சொல்லு பிரியா, சொல்லு. உங்க அப்பாக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை. ஐயோ மாட்டி விட போறா. பிரியா என்ன பேசுற? உங்க அப்பா மேல கொடூரமா காரை ஏத்தி கொலை பண்ணத நானே நேர்ல பார்த்தேன். ஐயோ கிராண்ட்மா, ஏதாவது பண்ணுங்க, உண்மையெல்லாம் உளர போறா. அப்பாவை காரை ஏத்தி கொலை பண்ணதை நீ பாத்தியா? ஆமா துர்கா, நான் பார்த்தேன். சொல்லு பிரியா, அந்த கொடுமையை செஞ்ச கொலைகாரன் யாரு? அப்பாவை கொண்ட அந்த கொலைகாரன் யாரு? சொல்றேன் சொல்லு. அது வந்து சொல்லு. என்னாச்சு பிரியா? டாக்டர், பாருங்க டாக்டர். கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன், சீக்கிரம். டாக்டர், பிரியாக்கு என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு? சாரிமா, இவங்க இறந்துட்டாங்க. சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்லம்மா. இந்த சித்தர் எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறாரு? விஷயம் இல்லாம வர மாட்டாரே. எதுவும் அவசரமா வெளியில போகணுமாமா? அவசரம்லாம் இல்ல, ஒரு முக்கியமான வேலையா வெளியில போகணும். பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. இருக்கட்டும்மா. நான் உனக்காக பூஜை பண்ணி இந்த ஸ்படிக மாலைய கொண்டு வந்திருக்கேன். என்னது ஸ்படிக மாலையா? வீட்ல சின்னதா ஒரு பூஜை பண்ணி இதை நீ உன் கழுத்துல போட்டுக்கணும், அதுக்காக தான் கேட்டேன். அதுல என்ன, தாராளமா போட்டுக்கலாமே. நல்லதும்மா. அம்மா, நீங்க பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணுங்க. சரிங்க சாமி. வாங்கிக்கம்மா. ம். அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு போடுமா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி. மாலைக்கு பூஜை வேற பண்றாரு. இந்தாம்மா, அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு இந்த ஸ்படிக மாலைய கழுத்துல போட்டுக்கம்மா. ம். இது வேறயா? விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும். இந்த மாலை எப்பவும் உன் கழுத்திலேயே இருக்கட்டுமா. ம். மறுபடியும் உன் குடும்பத்துக்கு ஒரு ஆபத்துனா அதை முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி உனக்குள்ள வந்துடும். ரொம்ப சந்தோஷம் சாமி. அந்த சித்தர் கொடுத்த ஸ்படிக மாலைய துர்கா கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கிறா. அதனால தான் அந்த தெய்வீக சக்திக்கு முன்னாடி உங்களுடைய தீய சக்தி வேலை செய்ய மாட்டேங்குது கிராண்ட்மா. இட்ஸ் ட்ரூ. இதுதான் விஷயமா? இனிமே நான் பாத்துக்கிறேன். கிராண்ட்மா, அடிக்கடி அந்த சித்தரு நம்ம சிஸ்டரோட வழியில கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. முதல்ல அந்த சித்தருக்கு ஒரு எண்டு கார்டு போடுங்க. அவனுக்கும் சீக்கிரமாவே நான் முடிவு கட்டுறேன். ஓகே கிராண்ட்மா, மறக்காம எண்டு கார்டு போட்டுருங்க.
பை பை. வாங்க சிஸ்டர் போலாம். பாட்டி, அந்த துர்காவை அழிக்கிறதுக்கு இடையூறா இருக்கிற அந்த சித்தரை முதல்ல அழி. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா போ. பை பை. என்ன இது? அப்பா இருக்காரு. என்ன வீடியோ இது? எங்க அப்பாவை கொலை பண்ணது மாயாவும் சங்கர பாண்டியுமா? நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். கருணாகரன், எஸ் மேடம். இமிடியேட்டா என் கூட வாங்க. ஓகே மேடம். யோ பாய். ஓகே சார். பெரியம்மா, இந்தாங்க காஃபி. மதியம் லஞ்ச் என்ன பண்ண போற? என்ன சமைக்கணும் நீங்களே சொல்லுங்களேன். நான் சொல்றதை விட துர்காக்கு நீ ஃபோன் பண்ணி கேள. அதுவும் கரெக்ட் தான். இருங்க, நான் போன் எடுத்துட்டு வரேன். பெரியம்மா, துர்கா வந்தாச்சு. ஹாசினி, சங்கர பாண்டியங்க உள்ள ரூம்ல தான் இருக்காரு. என்னாச்சு துர்கா? போலீஸோட வந்திருக்க? வந்து சொல்றேம்மா. சொர்க்கம் மதினிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் தினம் தினம். ஐயோ, துர்கா என்னாச்சு துர்கா? ஏன் உன் முகம் இவ்வளவு கோவமா இருக்குது? ஏன் அக்யூஸ் மாதிரி என் சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிற? ஏய், நீ அக்யூஸ்ட் இல்லாம ஆனஸ்ட் மேனா? வாயா என் கூட. என்னாச்சு துர்கா? எதுக்கு இப்படி என்கிட்ட மோசமா நடந்துக்கிற? இத நான் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா நீ ஹீரோயின் இல்லையா? என் அப்பாவை இறக்கமே இல்லாம கொடூரமா கொலை பண்ணிட்டு ஒண்ணும் பண்ணாத மாதிரி நடிக்கிறியா? தெரிஞ்சு போச்சா? என் அப்பாவை அநியாயமா கொலை பண்ண குற்றத்துக்கு உன்னையும் அந்த மாயாவையும் நான் சும்மா விட மாட்டேன். வாயா, வா. ஐயோ ஐயோ ஐயோ, என் சட்டையை விடு. நான் ஒண்ணும் பண்ணல. எனக்கு எதுவும் தெரியாது. வாடா. தான் தெரியும். என்ன போய் ஷாப்ல போடுங்க. சார்ஜ் ஃபைல் பண்ணி கோர்ட்ல ஒப்படைக்கணும். ஓகே மேடம். துர்கா, சங்கரபாண்டி எதுக்கு அரெஸ்ட் பண்ற? அவ என்ன தப்பு பண்ணா? மாயாவும் இவனும் சேர்ந்து தான் எங்க அப்பாவை கொலை பண்ணிருக்காங்க. ஐயோ சகோதரி, என்ன பத்தி தான் உனக்கு தெரியுமே. நான் எறும்பு கூட கொண்டது இல்ல. என்ன சொல்ற துர்கா? எவர் எதுக்காக உங்க அப்பாவை கொலை பண்ணணும்? அது எப்ப நடந்தது? எங்க அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருந்தா எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் ஆக்சிடென்ட்ல சாகல. இந்த ஆளும் மாயாவும் சேர்ந்துதான் அவரை கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கான வீடியோ ஆதாரமும் இப்ப கிடைச்சிருக்கு. கிடைச்சிருச்சா?